ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 150 கிராம் கொள்ளு நான் எடுத்திருக்கேன். டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து குக்கரில் போட்டு இன்றைக்கி வேக வைக்கலாம். குக்கரில் போட்டுட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரசம் வைக்கணும், அதனால் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இது கூட சேர்த்திக்கோங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் 7, கூடவே தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மொத்தம் 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. கொள்ளு வந்து நல்லா மலர்ந்து வரணும். அப்போ தான் வந்து துவையலுக்கும் ரசத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் ரசத்துக்கு. இப்போது புளியை கரைச்சி வச்சுருக்கேன், லெமன் சைஸ் அளவு புளியை. இப்போ இந்த தண்ணியை அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கடையில் செய்ய போகலாம். இப்போ நான் வந்து பானையில் தான் செய்ய போகிறேன். இப்போ தேவையான ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே இடித்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா சேர்ந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 15 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல் பூண்டு நல்லா நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா முதலே போட்டுட்டோம். இப்போ வந்து காரத்துக்கு வரமிளகா 4 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு இந்த வெங்காயம் எல்லாமே. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். நம்ம இப்போ வேக வச்சுக்கிற கொள்ளை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது வந்து ஒரு கொதி நல்லா வர வரைக்கும் வேக வைக்கலாம். இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ கொள்ளை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்தால் அந்த காரம் எல்லாமே இது கூட இறங்கி தாளிப்பெல்லாம் இறங்கி நல்லா நம்ம கடையிறப்ப டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா இப்போ கடைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மிக்சியில் போடுறதுனால போடலாம். நான் வந்து கடைய போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொள்ளு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் வைக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ரசம் வைக்கலாம். ஒரு தவாவில் ஆயில் விட்டுக்கோங்க, 1 குழிக்கரண்டி அளவுக்கு. இப்போது இது கூடவே கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே வரமிளகா 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து கருவேப்பிலை இலைகள் 1 கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் அந்த கொள்ளு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்திருங்க. அவ்வளோதான், தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நுர வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம், கொதிக்கக்கூடாது. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நுர வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துடலாம். மிளகு சீரகத்தை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4 தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி தலையை கட் பண்ணதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது சாதத்து கூட நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.